என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானம் செய்ய போகிறோம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஆசையாய் தொடர்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனுஷன் பிடிக்கல, கடவுள் பிடித்திருக்கிறார். தேவன் பிடித்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க? தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே எதற்காக உங்களை பிடித்திருக்கிறார்? இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களிலும் மேன்மையாய் வைக்கும்படியாக, கீர்த்தியாய் வைக்கும்படியாக, புகழ்ச்சியாய் வைக்கும்படியாக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. எதற்கு பிடிக்கப்பட்டிருக்கிறீங்க? இந்த பூமியில கீர்த்தியாக, புகழ்ச்சியாக, மேன்மையாக வைக்கும்படி நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை அழைத்தவர் உங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். உங்களை பிடித்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றுவார். ஆகவே நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்று உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனையும் படைத்த நோக்கம் உண்டு. கர்த்தர் படைத்ததுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். ஆகவே அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். எதற்காக பிடிக்கப்பட்டோம்? என்ன படித்திருக்கிறோம்? அதை தான் செய்ய வேண்டும். அது உலக பிரகாரமான வேலைகள். ஆனால் நம்மை அழைத்தவர் அவருடைய கனமான வேலை செய்யும்படியாய் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற வேலைகள் எல்லாம் நிரந்தரமானது அல்ல, நிறைவானதும் அல்ல. என்ன இல்லைங்க? நிரந்தரமானதும் அல்ல, நிறைவானதும் அல்ல, திருப்தியானதும் அல்ல. ஆமென் சொல்லுங்க. என்ன ஆகல? திருப்தியாகவே இல்லை. ஏதோ வேலை, ஏதோ ஒரு ஜாபு, ஏதோ ஒரு ஒர்க்கு அப்படின்னு தான் போயிட்டு கொண்டிருக்கிறாங்களே. ஆனா இன்ட்ரெஸ்டா எதையும் செய்வது இல்லை. ஆகவே மாம்சமான உலக பிரகாரமான வேலை வாய்ப்புகள் எல்லாம் தற்காலிகமானதுதான். ஆனா உன்னதமான ஒரு வேலையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய அழைப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய அழைப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு புரிதல் அவசியம். மனிதனை புரிதல் வேற, கடவுளை புரிதல் வேற. உலகத்தை புரிதல் வேற, உன்னதத்தை புரிதல் வேற. நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? கனமான ஊழியம் செய்யும்படியாக, உன்னதமான ஊழியம் செய்யும்படியாக. ஊழியம் என்றால் வேலை. ஊழியம் என்றால் என்னங்க? வேலை. உலக வேலை அல்ல, இறைப்பணி. என்ன பணி சொல்லுங்களேன்? என்ன பணி? இறைப்பணி. அந்த இறைப்பணி உன்னதமானது, கனத்துக்குரியது, மேன்மைக்குரியது. அந்த உன்னதமான பணியை செய்யும் போது இந்த பூமியிலே தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமாய் வைப்பார். இந்த புரிதல் அநேகருக்கு கிடையாது. சவுல் எனப்பட்ட பவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு போகும் வழியிலே தேவனால் பிடிக்கப்பட்டார். யாரால் பிடிக்கப்பட்டார்?
தேவனால் பிடிக்கப்பட்டார். அவர் எருசலேம் பல்கலைக்கழகத்திலே படித்தவர். என்ன பல்கலைக்கழகம்? எருசலேம் பல்கலைக்கழகத்திலே படித்தவர், படித்த மேதாவி. அவருடைய குரு பெயர் கமாலியல். ஆகவே அவர் படித்தது கமாலியல் இடத்துல. ஆகவே படித்தவர் தன்னுடைய அரசாங்க பணியை செய்து கொண்டிருக்கிறார். அரசு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஒழுங்காய் செய்கிறார், நேர்த்தியாய் செய்கிறார். ஆனால் அந்த பணியில மிகுந்த கவனம் செலுத்துகிறார், அக்கறை செலுத்துகிறார். விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக அந்த பணியை அவர் செய்கிறார். ஏனென்றால் அவர் யூத மார்க்கத்தை குறித்து அதிகம் படித்திருந்தார், யூத மதத்தை குறித்து அதிகம் படித்திருந்தார், யூத மத கோட்பாட்டுக்கு உட்பட்டிருந்தார், அந்த யூத மத சடங்குகள் எல்லாம் செய்கிறவராயிருந்தார். அப்படிப்பட்டதான இந்த சவுல் சீஷர்களை கொல்லும்படியாக சென்று கொண்டிருக்கும் போது இறைவன் அவரை சந்திக்கிறார். இயேசு அவரை சந்திக்கிறார். இயேசு அவரை சந்தித்த பொழுது பார்க்கக்கூடிய ஒரு மனிதன், புத்தியுள்ள ஒரு மனிதன், திறமையான ஒரு மனிதன் அந்த ஒளியாகிய இறைவனை பார்த்த பொழுது கீழே விழுகிறார். கீழே விழுந்த மாத்திரத்திலே தன்னுடைய கண் பார்வை போனது, கதறுகிறார். எல்லோரும் அவரை விட்டு விலகி போய்விட்டார்கள். அவர் மாத்திரம் தரையில விழுந்து, ஐயோ என் கண் போய்விட்டதே, என் வெளிச்சம் போய்விட்டதே, என் வாழ்க்கை போய்விட்டதே என்று சொல்லி கலங்கி கதறி கொண்டிருக்கிறார். இறைவன் பேசுகிறார். நாம் ஆராதிக்கிற கடவுள் பேசுகிறவர். அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தவர். மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு பேசுகிறார். யாரிடத்திலே பேசுகிறார்? சீஷர்களை கொலை செய்யும்படியாக சென்று கொண்டிருந்த இந்த சவுலோடு கூட கடவுள் பேசுகிறார். கடவுள் பேசும்பொழுது அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு அவர் சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. யாரு துன்பப்படுத்துகிற? உங்களை பார்த்து இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்களும் உங்கள் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அநேக காரியங்களை திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இறைவன் உங்களுக்குள்ளே என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதான் இந்த சவுலும் எதற்காக வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம் என்றதான எண்ணமற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனை கர்த்தர் சந்திக்கிறார், அவனோடு பேசுகிறார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி கேட்கிறார். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? சித்தம் என்றால் விருப்பம். உம்முடைய விருப்பம் என்ன, உம்முடைய ஆசை என்ன என்று கடவுள்கிட்ட கேட்கிறார். கடவுள் அவனுக்கு சொல்லுகிறார், கடவுள் என்ன சொல்லுகிறாரோ, இறைவன் என்ன சொல்லுகிறாரோ அதை அவன் அப்படியே பின்பற்றினான். படித்த மேதாவி, எருசலேம் பல்கலைக்கழகத்திலே படித்தவன், புத்திமான், பக்திமான், நீதிமான். ஆனால் தேவனை அறிகிற அறிவு இல்லாமல் இருந்தான். இயேசுவை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசுவை கண்ட மாத்திரத்தில், அவருடைய சத்தம் கேட்ட மாத்திரத்தில் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கிறார். தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய பிள்ளைகளே, என் அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ எதற்காய் அழைக்கப்பட்டாய், நீ எதற்காய் பிடிக்கப்பட்டாய் என்பதை அறிந்து செயல்படு. உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும். உன் வாழ்க்கை மேன்மையாக மாறும். உன் வாழ்க்கை கீர்த்தியாக மாறும். உன் வாழ்க்கை புகழ்ச்சியாக மாறும். இந்த சவுல் தன்னுடைய படிப்பை நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறான்.
படிப்பு எப்படி இருக்கிறதா? நஷ்டமும் குப்பையுமா இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கொஞ்சம் படித்து விட்டு அநேகர் நினைக்கிறாங்க, நான் படிச்சுட்டேன், நான் ஒரு டிகிரி முடிச்சிட்டேன், இல்ல நான் 2 டிகிரி முடிச்சிட்டேன். நீ எத்தனை டிகிரினா படிக்கலாம்? எதை படித்தாலும் வேதத்தை படிக்க வேண்டும், இறைவனுடைய காரியங்களை படிக்க வேண்டும், இறையிலை படிக்க வேண்டும், இறைவனுடைய நோக்கம் என்ன என்பதை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வாதம். இந்த யூத மத கோட்படி வளர்ந்துதானே இந்த சவுல் இயேசுவை சந்தித்த பிறகு வாழ்க்கை மாறினது. வாழ்க்கை மாறினது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மாற்றம் இல்லையே, மாற்றம் வேண்டுமே. மாற்றம் இல்லையே, மாற்றம் வேண்டுமே. தேவன் எதை விரும்புகிறார்? மாற்றத்தை விரும்புகிறார், மனமாற்றத்தை விரும்புகிறார். சுபாவம் மாற்றப்பட வேண்டும், குணம் மாற்றப்பட வேண்டும். சுபாவம் மாறினது, குணம் மாறினது, பழக்க வழக்கங்கள் மாறினது, சடங்காச்சாரங்கள் மாறினது. ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். இயேசு அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். எந்த ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுகிறானோ அந்த மனிதனை இயேசு பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். உங்கள் சொந்த வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், நல்லது, செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன வேலை செய்கிறோம்? யாருக்காக உழைக்கிறோம்? எதற்காக உழைக்கிறோம்? உழைப்பதினாலே நமக்கு என்ன பலன், என்ன பயன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சமுதாயத்திலே நல்ல நிலையில இருக்க வேண்டும் என்றுதான் அநேகர் உழைக்கிறார்கள். சமுதாயத்திலே நல்ல அந்தஸ்தில் இருக்கணும், நல்ல அதிகாரத்தில் இருக்கணும், பணபலம் இருக்கணும், படைபலம் இருக்கணும், பக்கபலம் இருக்கணும் என்றெல்லாம் எண்ணி மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அது நிலையானதல்ல, நிரந்தரமானதும் அல்ல. நிலையானது இறைவன் அருளும் ஆசீர்வாதம் மாத்திரம்தான் நிலையானது. இறைவன் கொடுக்கிறதான பதவி, இறைவன் கொடுக்கிறதான உயர்வு மாத்திரம்தான் நிலையானது. ஆகவே நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த வாசித்த பகுதியில மீண்டும் அதை வாசிப்போம். பிலிப்பியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் அடைந்த ஆயிற்று. இன்றைக்கு எல்லாரும் ஒரு லக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட பணம் சம்பாதிச்சுட்டா என்ன நினைக்கிறாங்க? நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் படிச்சுட்ட பிறகு என்ன நினைக்கிறாங்க? நான் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டீங்க? உங்க சொந்த வேலையில தான் செய்து முடிக்கிறீங்களே தவிர இறைவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற வேலையை நீங்கள் செய்கிறீர்களா? தாய் சொல்லும் வேலையை செய்கிறீர்கள், நல்லது. தகப்பன் சொல்லும் வேலையை செய்கிறீர்கள், நல்லது. உடன் பிறந்தவர்கள் சொல்லுகிற வேலையை செய்கிறீர்கள், நல்லது. நண்பர்கள் சொல்லுகிறதை செய்கிறீர்கள், நல்லது. உங்கள் பிள்ளைகள் சொல்லுகிறதை செய்கிறீர்கள், அதுவும் நல்லது. ஆனால் இறைவன் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் செய்கிறீர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எவர்களை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் படிங்க. ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ, இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹலோ லிசன், கவனிங்க, என்ன பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ, இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் முன்குறித்திருக்கிறார், மனுஷன் அல்ல. தேவனே உங்களை முன்குறித்திருக்கிறார். இந்த 16ஆம் தேதி மாலை வேளையில தேவ சந்நிதியிலே நீங்கள் உட்காரும்படி கர்த்தர்
முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல வரும்படி உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை இறைவன் கடவுள் மாற்றி அமைப்பார். உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார். உங்க உடற்கூறுகளிலே காணப்படுற வலிகள், வேதனையை கர்த்தர் நீக்குவார். உங்களுக்கு சுகம் கொடுப்பார், ஆரோக்கியம் கொடுப்பார், சந்தோஷம் கொடுப்பார், சமாதானம் கொடுப்பார், நிறைவான பலனை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார். அழைக்கப்பட்டவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்களா? நீதிமானாக்குகிறார். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதா? நாமெல்லாம் யாரு அப்படின்னா பாவிகள். சொல்லுங்க பார்க்கலாம். பாவிகளாகிய நம்மை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாக்கி இருக்கிறார். என்ன செஞ்சிருக்காருங்க? நீதிமான்களாக்கி இருக்கிறார். உலகத்துல உங்களுக்கு எத்தனை 1000 லட்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நல்லவருங்க அப்படின்னுவான். அவ்வளவுதான். என்னதுங்க? நல்லவருங்க அப்படின்னுவான். அடுத்து சொல்லுவான் புண்ணியவானுங்க. என்னதுங்க? அதுவும் கொடுத்தாதான். என்ன செஞ்சாங்க? கொடுத்தாதான் நீங்க நல்லவங்க, கொடுத்தாதான் நீங்க யாருங்க? புண்ணியவானுங்க. அந்த புண்ணியவான் கொடுத்தாங்க, அந்த புண்ணியவதி கொடுத்தாங்க. என்னத்தை கொடுத்தாங்க? அழிந்து போகிறதான ஒரு ஆகாரம், அழிந்து போகிறதான ஒரு உடை, அழிந்து போகிறதான பணம். ஆனால் இறைவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காருங்க? இறைவன் கொடுப்பதற்கும் மனுஷன் கொடுப்பதற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அழைக்கப்பட்ட உங்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். என்னவாக்கி இருக்கிறாங்க? ஆமா பாருங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போலாம். 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணவங்க 6th போலாம். 6th இருந்து பாஸ் பண்ணி +2 வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் கல்லூரி வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? ஒரு 3 ஆண்டு காலம் பள்ளியில படிக்கிறத பாருங்களோம். கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்கு என்னங்க? எங்க போறேன் சொல்லுங்க? கல்லூரிக்கு போறேன். எங்க போறேன்? இங்க ஒழுங்கா படிச்சாங்க, ஆனா அங்க போய் என்ன பண்றது இல்லைங்க? ஒழுங்கா படிக்கிறது இல்லை. ஆனால் படித்தவர்கள் பட்டம் பெறுகிறார்கள், நல்ல பதவிக்கு போகிறார்கள். ஆனால் பரலோகத்துக்கு போக முடியுமா? நீதிமான்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். இந்த நீதிமான்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கடவுள் வைத்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? என்ன வைத்திருக்கிறாருங்க? அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன தெரியுமா? நீதிமான்களின் ராஜ்யம். ஆமீன் சொல்லுங்க. நீங்க வேதத்தை வாசித்தா உங்களுக்கு தெரியும். வேதத்தை வாசிக்காத உங்களுக்கு எதுவுமே தெரியாது. பரிசுத்தவான்களின் ராஜ்யம் இருக்கிறது, நீதிமான்களின் ராஜ்யம் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம் இருக்கிறது. ஆனால் அங்கே நம்ம பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த படிப்பெல்லாம் அங்க போக முடியாது. அங்க பரிசுத்தம் மாத்திரம் தான் போக முடியும். பரிசுத்தம் இல்லை என்றால் பரலோகத்துக்கே போக முடியாது. ஆகவே அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் நீதிமான்களாக்குகிறார். என்னவாக்குறாருங்க? நீதிமான்களாக்குகிறார். அடுத்தது, எவர்களை நீதிமான்களாக்கினாரோ என்ன செய்கிறாருங்க? மகிமையும் படுத்துகிறார். ஆகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை கர்த்தர் நீதிமான்களாக்குகிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்துகிறார். மகிமைக்குள்ளே பிரவேசிக்க உதவி செய்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பிரவேசிக்கிறதுக்கு சொல்லுங்களேன்? மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும்படி செய்கிறார். அப்ப அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கணும்னா நாம அழைக்கப்பட்டிருக்கணும். நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து. உலகத்து மனிதனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவின் பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
ஆகவே நீங்கள் யாருடைய பிள்ளையாய் இருக்கிறீர்கள்? இயேசுவின் பிள்ளைதானா? நீங்கள் இயேசுவாலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் நம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை மீன்களை பிடிக்கிறவர்களாக அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவர்களாக என்ன செய்கிற உங்களை அழைத்திருக்கிறேன்னு சொன்ன. ஆகவே நீங்கள் யார் சொல்லுங்க? மனிதர்களை பிடிக்கிறவர்கள். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறபடி தேவன் அழைத்தார். எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எதற்கு அழைத்திருக்கிறார்? அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். பரிசுத்தமா வாழ்வது சொல்லுங்களேன், விலகதா இல்லையா உங்களுக்கு? பரிசுத்தமா இருப்பது மிக கடினமான காரியம், எளிதான காரியம் அல்ல. ஆனால் நாம் பரிசுத்தம் அடைந்து விட்டால் நமக்கு இங்கே இல்ல வாழ்க்கை, நமக்கு அங்கே இருக்கிறது வாழ்க்கை. ஆகவே திருச்சபை என்பது என்ன? ஒரு மனிதனை கொண்டு வந்து அவனை சுத்திகரித்து அவனை கழுவி அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை பரலோகத்துக்கு கொண்டு போவதுதான் திருச்சபை. திருச்சபையிலே கால் வைக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாற்றம் அடைய வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், வெற்றி அடைய வேண்டும், முன்னேற்றம் அடைய வேண்டும். அதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆவிக்குரிய நிலை மாற்றப்பட வேண்டும். நீங்கள் அப்படியே இருப்பதற்காக அல்ல. ஆமென் சொல்லுங்க. அப்படியே இருப்பதற்கு அல்ல. திருச்சபையில மாற்றம் இருக்கிறது, உனக்குள்ளே மாற்றம் இருக்கிறதா? நீ அழைக்கப்பட்டது எதற்காக? மாற்றம் அடைவதற்காக, முன்னேற்றம் அடைவதற்காக, வெற்றி அடைவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக, மகிமைக்குள்ளே பிரவேசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. விளங்க, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆகவே அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது, அழைப்பை உதாசீனப்படுத்தக்கூடாது. நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே அந்த சவுல் என்ற பவுல் அழைக்கப்பட்டான். தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே ஓடுகிறான். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே தொடர்ந்து ஓடுகிறேன், அதையே தொடர ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாருங்க? ஆசையாய் சொல்லுங்களேன். இல்ல, இப்போ ஆசையாய் தொடர்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இந்த வாரம் வந்துட்டீங்களே சர்ச்சுக்கு, அடுத்த வாரம் என்ன பண்ணோம்? வரணும். அதுதான் தொடர்ச்சி. நீங்க தான் நடத்தணும். ஆராதனை நடத்தணும், பாடல் பாடணும், ஆராதனை நடத்தணும், வேதத்தை விளக்கணும், வேதத்தை பிரசங்கிக்கணும். நீங்க ஊழியக்காரரா மாறணும். உங்கள் மூலமா அநேகர் உருவாகணும். நீங்கள் சீஷர்களாய் மாற வேண்டும், மற்றவர்களையும் சீஷர்களாக மாற்ற வேண்டும். அதுதான் ஆசையாய் தொடர்கிறேன். இந்த பவுல், சவுலான பவுல் அழைக்கப்பட்டார். அவருக்கு தேவன் அழைத்த அழைப்பிலே அவர் ஆசையாய் தொடர்கிறார். ஆசையாய் தொடர்ந்தபடினாலே 13 நிருபங்களை எழுதுகிறார். எத்தனை நிருபங்களை எழுதுகிறாருங்க? 13 நிருபங்களை எழுதுகிறார். பவுலுடைய பிரயாணத்தை நீங்கள் படித்து பாருங்கள். எல்லா நாடுகளிலும் சென்று கடவுளுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அவர் அழைக்கப்பட்டார் நிருபங்களை எழுதுவதற்கு மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, சபைகளை உருவாக்குவதற்காக, ஊழியர்களை உருவாக்குவதற்காக, ஜெபத்திலே தரித்திருப்பதற்காக, உபதேசங்களை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த பவுல் அழைக்கப்பட்டார், பிடிக்கப்பட்டார், தெரிந்து கொள்ளப்பட்டார், முன்குறிக்கப்பட்டார், நீதிமானாய் வாழ்ந்தார், மகிமைக்குள்ளே பிரவேசித்தார். எங்க பிரவேசித்தாருங்க? சொல்லுங்களேன். மகிமைக்குள்ள பிரவேசித்தார். இந்த பவுலுக்கு கர்த்தர் தரிசனங்களை தந்தார், வெளிப்பாடுகளை தந்தார். இந்த பவுலை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கொண்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய புரிதல் என்னவாக இருக்க வேண்டும்? நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? எதற்காக அழைக்கப்பட்டேனோ? ஆகவே அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஊழியத்திலே 5 ஊழியங்கள் இருக்கிறது. ஒன்று அப்போஸ்தல ஊழியம், 2வது தீர்க்கதரிசன ஊழியம், 3வது சுவிசேஷ ஊழியம், 4வது போதகர் ஊழியம், 5வது மெய்ப்பருடைய ஊழியம். எத்தனை ஊழியம்?
5 ஊழியம். இதுல எந்த ஊழியத்தை கடவுள் உங்களுக்கு வைத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? நீங்கள் என்ன ஊழியம் செய்ய போகிறீர்கள்? பாடுவது மாத்திரமல்ல ஊழியம். பாடுவது என்பது ஊழியம் அல்ல. ஊழியம் என்பது ஆத்ம ஆதாயம் செய்தல். ஊழியம் என்பது ஜபத்திலே தரித்திருக்குதல். ஊழியம் என்பது சுவிசேஷத்தை அறிவித்தல். ஊழியம் என்பது யாவரோடும் ஐக்கியமாயிருக்குதல். இன்றைக்கு நம்முடைய ஊழியம் எப்படி இருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யாரை அழைத்தா என்ன, எனக்கு என்ன, என் வேலையை மாத்திரம் தான் நான் செய்வேன். நீ தேவனுக்கு வேலை செய்யும்படி அழைக்கப்பட்டா என்பதை மறந்து போக கூடாது. உன் சொந்த காரியங்களை செய்வதற்காக மாத்திரம் அல்ல, தேவனுடைய வேலையை செய்யும்படி அழைக்கப்பட்டா என்பதை மறந்துடக்கூடாது. உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆமென் சொல்லுங்க. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை யாரோ ஒருவருக்காக அல்ல, நான் செய்கிற வேலை கடவுளுக்காக செய்கிறது. ஆகவே ஊழியம் என்பது மனுஷனுக்கு செய்கிறது அல்ல, கர்த்தருக்கே செய்வது. என்ன செய்வது? கர்த்தருக்கே செய்வது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள் என்பதை ஆராய்ந்து அறிந்து ஆசையாய் தொடருங்கள். உங்கள் பணியை, கர்த்தருடைய வேலையை நீங்கள் எப்படி தொடரணுமா? ஆசையாய் சொல்லுங்களேன். ஆசையாய் தொடர்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆசையாய் தொடர்கிறேன். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தொல்லைகள் விலகி போகும். தொடர்ந்து பாருங்கள், முன்னேற்றம் உண்டாகும். தொடர்ந்து பாருங்கள், மகிமை அடைவீர்கள். தொடர்ந்து பாருங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். தொடர்ந்து பாருங்கள், வெளிப்பாடு பெறுவீர்கள். தொடர்ந்து பாருங்கள், தேவனுடைய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். தேவன் உங்களுக்கு தரிசனங்களை தருவார். உங்கள் வாழ்க்கை மாறும். இல்ல, உங்களை பார்க்கிறவர்கள் உங்களுடைய குணங்கள், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய சுவாபங்கள் எல்லாவற்றிலும் மாற்றத்தை பார்த்து எல்லாரும் பேசுவார்கள். என்ன பேசுவார்கள் தெரியுமா? இந்த பெண்ணுடைய சுவாபம் மாறிவிட்டது, இந்த பெண்ணுடைய குணம் மாறிவிட்டது, இந்த ஆணுடைய குணம் மாறிவிட்டது, இந்த வாலிப தம்பியுடைய குணம் மாறிவிட்டது, இந்த ஐயாவுடைய குணம் மாறிவிட்டது. இந்த ஐயா இப்பொழுது கடவுளோடு இருக்கிறார், கடவுளுக்குள் இருக்கிறார், கடவுளைப் போலவே இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அதுதான் மாற்றம். ஆகவே மாற்றம் அடைய வேண்டும். மாற்றம் என்பது ஆவிக்குரிய நிலையிலே மாற்றங்கள் வேண்டும். உலக பிரகாரமாக மாம்சமான காரியங்களிலே மாற்றம் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்பாக நீங்கள் ஜெபமற்றவர்களாக இருக்கலாம், இப்பொழுது ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். முன்பாக நீங்கள் வேதம் வாசிக்கிறது குறைவா இருந்திருக்கலாம், இப்பொழுது வேதம் வாசிப்பது அதிகமாக இருக்க வேண்டும். முன்பாக நீங்கள் கோபப்படுவர்களாய் இருந்திருக்கலாம், இப்பொழுது நீங்கள் சாந்தமுள்ளவர்களாய் அமைதியுள்ளவர்களாய் மாற வேண்டும். இதுதான் மாற்றம். உன் ஆவிக்குரிய ஜீவிதங்களில் மாற்றம் வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். சவுல் கொலைகாரனாய் இருந்தார், மாற்றம் உண்டானது. கொடுமை செய்கிறவனாய் இருந்தான், கொடூரனாய் இருந்தான், முரடனாய் இருந்தான். ஆனால் அந்த முரட்டுத்தனம் அவனை விட்டு நீங்கினது. அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்தான். கர்த்தருக்காக அநேக அடிகளை, உதைகளை வாங்கினான். அவருடைய வாழ்க்கையில கடவுள் பெரிய மாற்றத்தை தந்தார். அவருடைய ஊழியத்திலே பெரிய மாற்றத்தை தந்தார். ஆண்டவராக இயேசுவோடு கூட இருந்த 12 சீடர்களை பார்க்கிலும் இந்த சவுல் ஆகிய பவுலுடைய வாழ்க்கையில அநேக மாற்றங்களை ஜனங்கள் கண்டார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்குள்ளே மாற்றம் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க போறீங்க? நீங்க எதற்காக அழைக்கப்பட்டீங்க? எதற்காக பிடிக்கப்பட்டீங்க? உங்கள் பெற்றோர்கள் சொல்லணும், மற்றவர்கள் சொல்லணும், உங்களை குறித்து சொல்லணும். அப்படி மற்றவர்கள் சொல்லக்கூடியவர்களாய் நீங்கள் மாற்றம் அடைய வேண்டும். அப்போ மாற்றம் அடைய வேண்டும் என்றால் நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். சொல்லுங்க, அழைக்கப்பட்ட அழைப்பை அறிந்து புரிந்து செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் இன்றைக்கே கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவன் சவுல் குதிரையிலிருந்து கீழே விழுந்த போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவரே உடைய விருப்பம் என்ன என்று சொல்லி கேட்டான். கர்த்தர் இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அவன் அப்படியே செய்து முடித்தான். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மனிதன் உங்களை கவிழ்த்து விடுவார், கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவார். கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். கர்த்தர் உங்களை உயர செய்வார். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் நம்ம வந்திருக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டோம்? பிலிப்பியர் 3:12 என்ன செய்யக்கூடாதுங்க? மறந்துடக்கூடாது. நீங்க இதை எழுதி வைங்க. இன்றைக்கு போயிட்டு நீங்க அதை என்ன செய்யுங்க? பதிவு பண்ணி வைங்க. இந்த வார்த்தையை ஒரு நோட் போட்டு எழுதி போறங்க. வீட்டில் போய் எழுதுங்க. இன்றைக்கு இந்த வசனத்தோடு கடவுள் என்கிட்ட பேசுறாரு, ஒரு மாற்றத்தை தரப்போறார், ஒரு மாற்றம் உருவாக போகுது. அந்த மாற்றத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்க போறார். ஆண்டவரை என்னை பயன்படுத்தணும். எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை என்னை பயன்படுத்தும். உங்களோட விருப்பம் செய்ய இல்லை, கையை உயர்த்தினான்றது மாத்திரம் இல்லை, உங்க மனசை நீங்க திறந்தாலே கடவுள் பார்க்கிறார். என் பார்வையில் நீங்க கையை தூக்கினாலும் பிரச்சனையே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பார்வையில யாரும் தப்பவே முடியாது. ஆண்டவருடைய பார்வையில ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இன்றைக்கு கேட்ட வார்த்தை உண்மையான வார்த்தை. என் வாழ்க்கை மாறணும், என் குணம் மாறணும், என் சுவாபம் மாறணும், என் பழக்க வழக்கங்கள் மாறணும், என் ஆவிக்குரிய ஜீவியம் மாறணும். எனக்கு உதவி செய்யுங்க. என்ன பயன்படுத்தும் கேட்டு பாருங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் உண்டாகும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இன்றைக்கு வாசித்த வேத பகுதியில பிலிப்பியர் 3:12 வாசித்தது போல, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் ஆசையாய் தொடர்கிறேன்னு சொல்லி பவுல் பிலிப்பியர் நிருபத்தில் எழுதுகிறார். நாங்கள் ஆசையாய் தொடரணும், வேண்டா வெறுப்பாக அல்ல, மற்றவருடைய வற்புறுத்தலினால் அல்ல, மற்றவருடைய கட்டாயத்தினால் அல்ல. எங்களோட உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும், எங்களுடைய சுபாவங்கள் மாற வேண்டும், எங்கள் குணங்கள் மாற வேண்டும், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டும். நாங்கள் எதற்காய் பிடிக்கப்பட்டோம்? உங்களுடைய உன்னதமான ஊழியத்தை செய்யும்படி அல்லவா? கர்த்தருக்கு வேலை செய்யும்படி அல்லவா? இதனால அழைக்கப்பட்டிருக்கிற என் அன்பு வாலிப தம்பி தங்கையை பாருங்க, என் அன்பு தாய் தகப்பனா பாருங்க, சகோதர சகோதரிகளை பாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாருங்க. நீங்க அழைத்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் நடத்துங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் பரிசுத்தர், அழைத்தவர் மாறாதவர். ஒவ்வொருவரையும் நடத்தும் சுவாமி. யாரெல்லாம் உமக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை பயன்படுத்துங்க, அவர்களை பிரகாசிக்க செய்யுங்க, அவர்களை வெற்றியடைய செய்யுங்க, அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அடைய செய்யுங்க. அநேகருக்கு சாட்சியை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.